Hi friends, welcome back to Ekadhan Tech. இன்னைக்கு நம்ம சேனலோட 14th வீடியோ. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 5 வாட்ஸ்அப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ட்ரிக்ஸை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்று காமிக்கணும். இதுக்கு காரணம் 1000 வியூஸ் காரணம் நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ட்ரிக் 1. இந்த ட்ரிக் 1ல் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்காச்சும் சேட் பண்ணிகிட்டு இருக்கையில் அவங்க ஆன்லைனில் இருக்காங்களான்னு காமிக்கும். இல்லைன்னா அவங்க ஆஃப்லைனில் இருந்தாங்கன்னா லாஸ்ட் சீனுன்னு காமிக்கும். அந்த லாஸ்ட் சீனை எப்படி ஹிடன் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். இப்போ மேலே டாப்பில் 3 டாட்ஸ் இருக்கும். அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுமாரி காமிக்கும். அதில் கடைசியாக லாஸ்ட்டாக செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட், சேட், நோட்டிஃபிகேஷன், ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா அப்படின்னு இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்டுன்னு இருக்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரைவசி, செக்யூரிட்டி, 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அதுமாதிரி நிறையா காமிக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிற ப்ரைவசியை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரைவசியை கிளிக் பண்ணிங்கன்னா அதை ஃபஸ்ட்டு லாஸ்ட் சீன், ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அபோட், ஸ்டேட்டஸ் அப்படின்னு காமிக்கும். இதில் நீங்கள் லாஸ்ட்டு சீன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா எவ்ரி ஒன் காமிக்க பாருங்கள். லாஸ்ட்டு சீன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா எவ்ரி ஒன் மை கான்டாக்ட் நோபடின்னு இருக்கும். அதை நோபடிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதேமாரி நீங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அபோட், லாஸ்ட்டு சீன் இது 3த்தையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரிக் 2. இந்த ட்ரிக் 2ல் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சேட் பண்ணையில் டபுள் டிக் காமிக்கும். அதாவது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் ஹாய்னு இப்போ மெசேஜ் பண்ணாங்கன்னா நீங்கள் அதை பார்த்துட்டிங்கன்னா டபுள் டிக் காமிக்கும். சும்மா நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க, அதே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும். அந்த ப்ளூ கலர் தெரியாமல் டபுள் டிக் மட்டும் காமிக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அதேமாதிரியே 3 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரைவசி, அதேமாதிரி ப்ரைவசியை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரைவசியை கிளிக் பண்ணிட்டு கீழே 5th ரீட் ரெசிப்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ரீட் ரெசிப்ட்ஸை ஆஃப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட் மெசேஜ் அனுப்புனாங்கன்னா டபுள் டிக் மட்டும்தான் காமிக்கும், ப்ளூ கலரில் டிக் காமிக்காது. ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குது இதில். நீங்கள் அவங்களுக்கு மெசேஜ் காமிச்சாலும் அவங்க பார்த்தாங்களா இல்லையான்னு தெரியாது. உங்களுக்கும் டபுள் டிக் தான் காமிக்கும், ப்ளூ டிக் காமிக்காது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரிக் 3. இந்த ட்ரிக் 3ல் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க. அது எல்லோரும் உங்கள் கான்டாக்டில் 500 பேர் இருக்காங்கன்னா 500 பேரும் பார்க்காம ஒன்லி உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுக்கு தேவைப்படவங்க மட்டும் பார்க்குற மாரி எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதேமாரியே 3 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. 3 டாட்ஸை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா ப்ரைவசி அப்படின்னு இருக்கும். அந்த ப்ரைவசியை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா 4th ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மை கான்டாக்ட் எக்ஸப்ட்னு இருக்கும். அப்புறம் ஒன்லி ஷேர் வித்துன்னு இருக்கும். அந்த ஒன்லி ஷேர் வித்தை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கான்டாக்ட் எல்லாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த நம்பர் வச்சுருந்தாலும் அது எல்லா நம்பர்ஸும் வரும். இதில் உங்களுக்கு தேவையானவங்களோட நம்பர்ஸ் மட்டும், அதாவது அவங்கள மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு வெளில வந்து டன் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு மட்டும்தான் ஸ்டேட்டஸ் போகும், மீதி யாருக்கும் ஸ்டேட்டஸ் போகாது. ட்ரிக் 4. இந்த ட்ரிக் 4 எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டோ ரிலேஷனோ யாராச்சும் இப்போ ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்கன்னா அதை நீங்கள் ஸ்டேட்டஸை பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு கீழே வியூன்னு காமிக்கும். அந்த வியூவும் காமிக்காமல் எப்படி ஆஃப் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கீழே நீங்கள் பார்த்திங்கிறதே காமிக்காது. அதேமாரியே 3 டாட்ஸை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் அதெல்லாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாரி அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ப்ரைவசி அப்படின்ட்டு இருக்கும். அந்த ப்ரைவசியை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரைவசியை கிளிக் பண்ணோடனே
அதே மாதிரி தான் இது முன்னாடியே உங்கள்கிட்ட சொன்னேன், ரீட் அண்ட் ரெசிப்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஸ்டேட்டஸ் வச்சாங்கன்னா அது காமிக்காது. சப்போஸ் நீங்கள் 24 ஹவர்ஸ்க்குள்ளே இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கிறது அவங்களுக்கு காமிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அந்த ஸ்டேட்டஸை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு காமிக்கும். ட்ரிக் 5. இந்த ட்ரிக் 5ல் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ நீங்கள் ஏதாச்சும் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கீங்களா, அதுமாதிரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்க இல்லை மேலேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷன் எப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நோட்டிஃபிகேஷன் வராமல் யார் சேட் பண்ணான்னு காமிக்காமல் உங்களுக்கு வைப்ரேட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் இதில் போய்ட்டு அதே மாதிரியே செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதேமாரி அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெட் கலரில் மாற்றிக்கிறேன். அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ப்ரைவசி செக்யூரிட்டின்னு காமிக்கும். அதே மாதிரியே ப்ரைவசியை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரைவசியை கிளிக் பண்ணிட்டீங்க இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ரைவசியை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே லாஸ்ட்டாக ஃபிங்கர் பிரிண்ட் லாக் அப்படின்னு இருக்கும். அதை எனபிள் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரைட் சைட் கார்னரில் எனபிள் மாரி ஆப்ஷன் காமிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அதை எனபிள் பண்ணிக்கோங்க. அதை எனபிள் பண்ணிட்டீங்கன்னா இங்கே கீழே ஷோ கண்டென்ட் இன் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு அது எனபிள் ஆகிருக்கும். அதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் மெசேஜ் பண்ணால் வைப்ரேட் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். மேலேருந்து மெசேஜ் வந்து காமிக்காது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. பாய்.